ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நரைமுடிக்கு நம்ம ஒரு சூப்பரான லிக்விட் நம்ம ரெடி பண்ண போகிறோம். டானிக் ரெடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹேர் பேக் சூப்பரான ஒரு டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம ஹெல்த்தி குக்கிங் ஒன்று, ஒரு சுண்டைக்காய் கிரேவி, அதன் பயன்களும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி. இதுதான் ஹென்னா. நான் எங்கள் தோட்டத்தில் இருக்க மருதாணியை பறித்து இந்த மாதிரி நிழல்லையே காய வச்சு நான் அரைச்சி பவுடராக வச்சுருக்கேன். அதுவும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கிங் டிப்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பால்லாம் காய வைக்கும்போது காய வைக்கும்போது பார்த்திங்கன்னா, பாத்திரத்தில் அடியில் நல்லா அடி பிடிச்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு பால் பாத்திரத்தில் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பால் ஊற்றி நீங்கள் காய வைக்கும்போது கொஞ்சம் கூட பாத்திரத்தில் அடி பிடிக்காமல் இருக்கும். ஈஸியாக நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி நல்லா கொதி வர மாதிரி இருக்கும்போது பால் ஆட் பண்ணி நீங்கள் காய வைங்க. நெக்ஸ்ட் இது ஹென்னா எங்கள் தோட்டத்திலேயே இருக்குது. நான் மருதாணியை பறித்து இந்த மாதிரி ஃபேன் காற்றுல நிழல்லையே நான் உணர்த்தி வச்சுருக்கேன். இது நம்ம கைகளில் வைக்கிறதுக்காகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹேர் டிப்ஸ்க்கு நம்ம அவுரி பவுடர், இண்டிகோ பவுடர் கூட இந்த ஹென்னாவை பயன்படுத்தி நம்ம ஹேருக்கு பயன்படுத்தும் போது எவ்வளோ நரைச்ச முடியாக இருந்தாலும் நல்ல ஒரு பிளாக் கலர் கொடுக்கும். இந்த ஹேர் டே எப்படி ரெடி பண்ணுறது, ஹென்னா அப்படி எப்படி நம்ம ரெடி பண்ணி நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணி நரைச்ச முடியை எப்படி கருப்பாக மாற்றுறதுங்கிற வீடியோ நான் முன்னாடியே போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பவுடரை நல்லா எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இல்லை எங்கள் மிக்ஸி ஜார் ஃபைனாக அரைக்காதுன்னா நீங்கள் ஒரு ஜன்னி வச்சு நீங்கள் சளிச்சு நல்லா பவுடராக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம கைகளுக்கு வச்சாலுமே நல்ல கலர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சுண்டைக்காய். இதுதான் ஃப்ரெண்ட்ஸு சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காயில் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ எக்கச்சக்கமான பலன்கள் இருக்குது. இப்போ இதனோட டிப்ஸு நம்ம பார்க்கலாம். நம்ம சுண்டைக்காயை 1-2 தட்டிட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நல்லா வாஷ் பண்ணும்போது அந்த சுண்டைக்காயெலாம் தண்ணியில் நிறைய வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கீரை வடிகட்டுற பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம தட்டி வச்ச சுண்டைக்காயை போட்டுட்டு நம்மளோட சிங்க் டேப்பில் இந்த மாதிரி கைகள் வச்சு நல்லா அலசி கொடுத்தீங்கனாலே அதில் இருக்க விதையெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். காய் ஒன்று கூட நம்ம வேஸ்ட்டாக கீழே தண்ணியிலே போகவே போகாது. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ விதைகள் வந்துடுச்சு. நான் விதையை நீக்கி தான் நான் சமையல் பண்ணுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா விதையோடு பண்ணும்போது கொஞ்சம் காய் சாப்பிடும்போது நறுக்குன்னு இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி தான் நான் சமைப்பேன். இந்த டிப்பை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போது அந்த ஹேர் டிப் தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்காக நம்ம எந்த ஒரு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிட்டு உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ரெஸ்ட்டில் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போது சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். எல்லோரும் கேட்குறீங்க, லைவாக செஞ்சு காமிங்க, உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் 2 days ஒன்ஸ் நான் ஹேர் டே வீடியோ நான் போடுறேன். ரெகுலராக கண்டினியூவாக ஹேரில் அப்ளை பண்ண முடியாது. நான் எல்லா ஹேர் டேயுமே நான் என் ஹேருக்கு அப்ளை பண்ணி பார்த்துட்டு தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்க டிப்ஸில் ஏதானும் ஒன்று உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா சூப்பராக நம்ம வீட்லேயே ரெடி பண்ண ஹேர் பேக் தான். நான் லைவாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா அப்ளை பண்ணின உடனே கருகருன்னு கருப்பாக மாறுன்னு நான் சொல்லலை. நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணும்போது ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நம்ம இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த ஹேர் பேக் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் செம்பருத்தி பூக்கள் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி 5 10 எடுத்துக்கோங்க. நான் என் ஹேருக்கு தகுந்த மாதிரி செம்பருத்தி பூக்கள் ஒரு 10 15 பூக்கள் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு சென்டர் பகுதியில் இருக்க மகரந்தத்தையும் பின்பகுதியில் இருக்க அந்த க்ரீன் கலர் காம்புகளையும் அதையும் நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு எதை அரைக்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி செம்பருத்தி லீஃப் இலை மட்டும்தான் நம்ம அரைக்க போகிறோம். செம்பருத்தி பூ நம்ம லிக்யூடாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் எடுத்திருக்க செம்பருத்தி இதழ்களை நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன்.
செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை ரெண்டுமே நீங்கள் எடுக்கும்போது நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா செம்பருத்தி இலையில பூக்கள்லாம் பின்பகுதியில் அந்த வெள்ளை நிற பூச்சிகள் இப்போ நிறையா இருக்குது. வெய்ய காலங்கிறதுனால அந்த பூச்சி மாவு பூச்சின்னு சொல்லுவோம், அந்த பூச்சி நிறையா இருக்கும். அதனால் நல்லா தண்ணியில் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஹேருக்கு தானே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போடாதீங்க. ஹேருக்கும் நம்ம ஹெல்த்தியான டானிக்கு, ஹேர் சீரம் இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துட்டு வரும்போது தான் நம்ம ஹேர் வந்து நல்லா க்ரோத்தாக இருக்கும், நல்லா லாங்காக திக்காக ஷைனிங்காக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் பொடுகு தொல்லை அரிப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஹேருக்கும் நம்ம தலைக்கு தகுந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம எல்லா ஹேர் பேக்கு, ஹேர் சீரெல்லாம் கொடுத்துட்டு வரும்போது தான் நம்ம ஹேர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த செம்பருத்தி இதழ்களோட நான் இண்டிகோ பவுடர், அவுரி பவுடர் தான் நான் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இண்டிகோ பவுடரை நீங்கள் ஆட் பண்ணும்போது நல்லா தரமானதாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. நல்லா பச்சை கலராக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடையிலையும் இருக்குது. இப்போது இந்த செம்பருத்தி இதழ், அவுரி பவுடர் இது ரெண்டையும் நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு நம்ம நார்மல் தண்ணிலாம் விடலை. என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இந்த செம்பருத்தி பூக்களை தண்ணியில் 1 டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த தண்ணி தான் நம்ம இப்போ அரைக்கிறதுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை அப்படியே வச்சுருவோம். இப்போ நம்ம எப்படி அந்த ஹேர் டானிக்ஸ் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சாஸ்பேனில் நீங்கள் 1.5 டம்ளர் அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததும் இதில் வந்து செம்பருத்தி பூக்களை நம்ம போட்டுக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்க செம்பருத்தி பூக்கள் எல்லாத்தையும் இந்த தண்ணியில் நான் போட்டுட்டேன். இப்போது தண்ணி வந்து நல்லா கொதித்து இந்த செம்பருத்தி பூக்களோட கலர்லாம் வந்து தண்ணியில் நல்லா இறங்கி வந்துடும். இதில் நம்ம கலருக்காக எந்த ஒரு பொருளும் நம்ம ஆட் பண்ணலன்னா, இது கூட கிராம்போ கருஞ்சீரகமோ எதுவுமே நான் ஆட் பண்ணல. பாருங்கள், தண்ணி வந்து நல்லா ஜெல்லி மாதிரி எப்படி அந்த செம்பருத்தி பூக்கள் கலர் வந்து எப்படி மாறி இருக்குது பாருங்கள். இது எங்கள் தோட்டத்தில் இருந்த செம்பருத்தி பூக்கள் தான் நான் ஆட் பண்ண. ஒன்லி தண்ணி, செம்பருத்தி பூக்கள் தான். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஒரு ஹேர் டானிக் மட்டும் உங்கள் ஹேரில் நீங்கள் தலைக்கு குளிக்கும் போதெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்டு ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே உங்கள் ஹேர் வந்து எப்போதுமே நிறைய முடி வரவே வராது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் செம்பருத்தி தலை, வெந்தயம் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே போடலை. நான் ஒன்லி செம்பருத்தி பூக்கள் மட்டும்தான். பார்க்குறதுக்கே கட்ட கருப்பாக எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். செம்பருத்தி பூக்களில் இருக்கிற கலர், அதனோட சத்துக்கள் எல்லாமே இந்த லிக்விடில் இறங்கிடுச்சு. இப்போ இந்த லிக்விட் வச்சு தான் நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 3 பொருள் தான். ஹென்னா பவுடர், செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, தண்ணி. இதை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளோ பச்சை கலராக இருக்குது பாருங்கள். நம்ம அவுரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதில் வந்து உடனே அடுத்த செகண்டே கலர் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இவ்வளோ பச்சையாக இருக்கிறது ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணின உடனே எப்படி இருக்குன்னு என்னோடய ஹேரை நான் லைவாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து பச்சை கலராக இருக்குது. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் இந்த செம்பருத்தி பூ தண்ணி விட்டு ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. கலந்துட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சி வந்ததும் நீங்கள் உங்கள் ஹேரில் உடனே அடுத்த செகண்டே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து கொஞ்ச நேரம் வச்சுருந்தா எப்படி கருப்பாக மாறும் அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். அதையும் வீடியோவில் பாருங்கள். நான் என் ஹேரில் இப்போ அப்ளை பண்ணிட்டேன். கொஞ்சம் பச்சை கலராக இருக்குது. ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம்தான். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 5 நிமிடம் இருந்தால் போதும். அதிகபட்சம் தேவையே இல்லை. 5 நிமிஷத்தில் நம்ம இந்த ஹேர் டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஹேரில் அப்ளை பண்ணிட்டேன். பச்சை கலராக தான் தெரியுது. இது ஒரு 1 ஹவர் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரைக்கும். நான் வந்து 3 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். 3 மணி நேரம் கழித்து தான் நான் வாஷ் பண்ணினேன். இப்போது இதில் வந்து நான் இந்த செம்பருத்தி பூ தண்ணி வந்து மீதம் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். திரும்பவும் தலைக்கு நம்ம குளிக்கும்போது இந்த ஸ்ப்ரேவை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணி ரெஸ்ட்டு விட்டுட்டு 20 நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். 2 நாள் கழித்து நீங்கள் மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணும்போது நார்மல் தண்ணியிலையோ இல்லை சாதம் வடித்த கஞ்சி, அரிசி களைஞ்ச தண்ணியில் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அதனால் இது வெளியே வச்சாலும் ஒரு
1 டே நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 1 ஹவர் ஆகிடுச்சு. என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1 ஹவர்லேயே என் ஹேர் வந்து நல்ல கருப்பாக மாறிடுச்சு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. கடைகளில் வாங்கினா ஹேர் டை கெமிக்கல் ஹேர் டை எப்படி கலர் சேஞ்ச் ஆகுமோ அதே மாதிரி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கருன்னு மாறிடுச்சு. இப்போ இந்த ஜாரு அரைச்ச இந்த மூடி உங்கள்கிட்ட காமிக்கிற பாருங்கள், அதுவும் எவ்வளோ கருப்பாக மாறிடுச்சுன்னு. நான் வந்து ஒரு 3 மணி நேரம் கழித்து தான் நான் வாஷ் பண்ணினேன். என்னோடய ஹேர் பாருங்கள் ஈவினிங் ஆகிடுச்சு. நான் ஈவினிங் தான் நான் ஹேர் வாஷ் பண்ணினேன். நல்லா வந்து என்னோடய க்ரே ஹேர் ஃபுல்லாக நல்லா மறைஞ்சி நல்லா கருன்னு மாறிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்க்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வீடியோவுக்கு ஹைப் பட்டனை ஆன் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான சுண்டக்காய் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுண்டக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் கடுகு போட்டுக்கோங்க. நான் கடுகு போடலை. கடுகுக்கு பதிலாக தான் நான் சீரகம் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட காஞ்ச மிளகாய் தான் போடணும். பச்சை மிளகாய் போடக்கூடாது. காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கோங்க. நல்லா ஹேருக்கு ரொம்ப நல்லது. இப்போது இதில் வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு இது நல்ல வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும். அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு இதில் நம்ம தக்காளி பழம் கொஞ்சம் ஒரு 3 பழம், புளி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. தக்காளி அதிகமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். இதனோட ஹெல்த் பெனிஃபிட்டு பாருங்கள். புரதம், கால்சியம், இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இதில். இந்த சுண்டைக்காயில் வாரம் ஒரு டைம் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. இது சளிக்கு அவ்வளோ நல்லது. இதனுடைய பெனிஃபிட்டு என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். பூண்டு ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போது சுண்டைக்காய் நம்ம தட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காயை போட்டு நல்லா கிளறி கொடுங்க. சுண்டைக்காயை ஆயிலில் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணியும் நீங்கள் உப்பு கொஞ்சம் போட்டு ஆயிலில் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணியும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமாவும் ஆட் பண்ணலாம். நான் வந்து ஒன்றாவே போட்டுக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் இடையிடையே கலந்து கொடுங்க. நல்லா சீக்கிரம் குயிக்காக வெந்து வந்துடும். காயும் வெங்காயமும் வெந்து வர்றதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து ஒரு 3 தக்காளி பழம் பழுத்த பழமாக அரைச்சி ஊற்றிருக்கேன். ஏன்னா சீக்கிரமாக தக்காளி அரைச்சி ஊற்றினா சீக்கிரம் வெந்து வந்துடும். அதனால் நான் அரைச்சி போட்டிருக்கேன். இப்போ காரத்துக்கு தனி மிளகாய் தூள் தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா ஆட் பண்ணிட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து புளி தண்ணி 1 கப் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தண்ணி எடுத்து புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்த புளி தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இதில் வந்து குடல் புழுக்களை நீக்கும், செரிமானம் நன்றாக இருக்கும், ரத்த அழுத்தம், ஆஸ்துமா, சுவாச கோளாறுலாம் சரி செய்யும், மலச்சிக்கலை நீக்கி நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தும், நினைவாற்றலும் பார்வைத்திறனும் அதிகரிக்கும், பசியை நல்லா தூண்டும், உடல் எடையை குறைக்கும், மாதவிடாய் பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு இந்த சுண்டைக்காய் குழம்பு. இதில் கால்சியம், புரதம், இரும்பு அதிகம் இருக்குது. ரத்தம் சுத்தமாகும். கால் வலி, மூட்டு வலி இருக்கிறவங்க இதை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வாங்க. தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கும், கொழுப்பு படிவதை தடுக்கும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த இந்த சுண்டைக்காய் மலிவாக கிடைக்கிறதுனால இதை யாருமே பயன்படுத்துறதில்ல அதிகம். இது நுரையீரலில் இருக்க சளியை கூட வெளிக்கொண்டுட்டு வரும். ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது இதில். மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. இது வந்து ஒயிட் ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். இது சட்னி, கிரேவி, பிரியாணி, இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஊறுகாய், அந்த மாதிரி வத்தல் குழம்பு, அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான இதில் வச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். டேக் கேர்.